श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता इतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। वन्दे वृन्दावनचरं वल्लभीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणम्। ஸ்ரீஜெயந்திக்கு அப்புறமா பாகவத உபன்யாசம் இன்னைக்கு சொல்லும்படியான பாக்கியம் அடியனுக்கு கிடைச்சிருக்கு. உங்களுக்கு எல்லாம் கேட்கும்படியான ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு. பரபிரம்ம பூத்தமாக இருந்திருக்கிற எம்பெருமான் தான் சுஸ்வரூபத்தோட தேவகிக்கு சேவை சாய்க்கிறேன். தமத்புதம் பாலகம் அம்புஜேக்கணம் என்றெல்லாம் சொல்லி பெருமாளுக்கே இருக்கக்கூடிய தாமரை கண்களோடையும் சதுர்புஜம் சங்ககதா விதாயுதம்னு அந்த 4 திருக்கைகளோடையும் சங்கம் சக்கரங்கதை இப்படி இந்த ஆயுதங்களோடையும் சிவத்தலட்சம் கலசோபி கௌஸ்துபம்னு சிவத்தோடையும் எல்லாம் பெருமாளுக்கு என்னென்ன அடையாளம் உண்டோ அத்தனை அடையாளங்களோடையும் பெருமாள் அவதாரம் பண்ற. இப்போ பிரம்மபாவேனவா புத்திரபாவேனவான்னு சொல்லிட்டு அந்த பரமாத்மாவாகவும் புத்திரனாகவும் தன்னுடைய குழந்தை என்கிற ரீதியிலையும் தேவகியும் வசுதேவரும் அந்த எம்பெருமான அனுபவித்தனர். ஆனாலும் அந்த புத்திரபாவம் தான் மேலோங்கி இருந்தது. அவருடைய பிரம்மபாவம், அவர் பரமாத்மா சாட்சாத் சிவன் நாராயணன் தான். அவர் சிறைச்சாலையில பண்ணினாலும் கூட அவருக்கு எதுவும் ஆகாது, அவன் சர்வேஸ்வரன் என்கிற பாவம் இருந்தாலும் கூட புத்திரபாவம் தன் குழந்தைன்ற அந்த பாவம் தான் தேவகிக்கு மேலோங்கி இருந்தது. அதனால அந்த புத்திரபாவத்தினால அவ என்ன பண்ணா, தேவகி அதோ ரூபம் உபசம்ஹர விஸ்வாத்மன்னு நீ இந்த மாதிரி அந்த பிரம்மபாவத்தை காண்பிக்க கூடியதாக இருந்துருக்கிற இந்த திருமணி அந்த சதுர்புஜங்களோடையும் இப்படி எல்லாம் அவதாரம் பண்ணினது உபசம்ஹர, அதெல்லாம் ஒழிச்சுக்கோ, மறைச்சுக்கோ, சாதாரண குழந்தையா நீ ஆகணும் என்று பிரார்த்தனை பண்ற. அப்ப பெருமாள் தான் யாரு, தான் எதுக்காக இந்த மாதிரி அவதாரம் பண்ணோம் என்பதெல்லாம் விஸ்தாரமா சொல்ற. இப்ப அந்த தேவகி விரும்பின புத்திரபாவத்தோட 2 திருக்கைகளோட கூட திருவாயூர்பாடிக்கு கோகுலத்துக்கு எழுந்தருளினர். அங்க பல காலம் இருந்த பிற்பாடு மறுபடியும் கம்சவதம் ஆன பிற்பாடு சதுர்புஜத்தோட பெருமாள் சேவை சாய்க்கிறேன்றது வரைக்கும் இதெல்லாம் நாம பார்ப்போம். இதுக்கப்புறமா ஏதோ கண்ணனுடைய ஒரு பல விசேஷங்கள், சத்யபாமாவை கல்யாணம் பண்ணிக்கிறது, இது கல்பவருஷத்தை கொண்டு வருது, இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள், பாரிஜாத்த தருவை கொண்டு வருது, இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டு வந்தோம். கடைசியில அவதார சமாபனம் வரப்போறது. அந்த அவதார சமாபனத்துல வரைச்சு அதுவும் அந்த சமுதிர தீரத்துல அவதார சமாபனம் பண்றதுக்காக எல்லாரையும் வச்சுன்னு அங்க வரவும் வந்துட்டேறவர் வந்து இப்ப இந்த அவதார சமாபனத்தை தாங்க முடியாதவராக இருக்கிறவர் உத்தவர் ஒருத்தர் தான். மீதி பேர் எல்லாருக்கும் இது எதனா ஒரு பிரகாரத்துல கண்ணன் இது இந்த அவதார சமாபனத்தை தள்ளி போடுவேரோ என்னமோ, இல்ல தமக்கு தங்களுக்கு வரக்கூடிய ஆபத்துல இருந்து தங்களை காப்பாற்றுவேரோ என்னமோ, இந்த மாதிரி ஒரு பாவம்லாம் அவளுக்கு இருக்கு. ஆனா உத்தவருக்கு தெரியும் கண்ணன் தன்னுடைய அவதாரத்தை சமாபனம் பண்ணி போறது, இதோட முடிய போறது அப்படின்றது தெரியும். இப்போ அந்த உத்தவருக்கு உபதேசம் பண்ற கதியில அந்த இதெல்லாம் ரீதியில
யோகத்தை பத்தி எப்படி பெருமாளை அடையிறது, அந்த பக்தி யோகத்தினுடைய மகிமை, பிரபத்தியினுடைய மகிமை, இப்படி பல விஷயங்களை எப்படி கர்மாக்களை அனுஷ்டானம் பண்றது, இப்படி பல விஷயங்களை பெருமாள் கண்ணன் உத்தவருக்கு உபதேசம் பண்ற முக்கத்துல தானும் உபதேசம் பண்ணிட்டு இருக்கு. அந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் தானே ஹம்சரூபமாக சனகசனந்தனாதிகளுக்கு பிரம்மாவுக்கெல்லாம் உபதேசம் பண்ணின விஷயத்தெல்லாம் கூட அப்ப நான் ஹம்சரூபமாக இப்படி எல்லாம் உபதேசம் பண்ணேன்னு அந்த உபதேசத்தை சொல்லிட்டு வரேன். இப்ப இதுக்கு முன்ன சொல்லச்சு பெருமாளை எப்படி தியானம் பண்றது, தியானம் பண்ணணும், இந்த யோகத்துல நிலைப்படுத்தி மூட ஒரு சமாதின்ற ஒரு நிலையை அடையறதுக்கு எந்தெந்த ரீதியில தியானம் பண்றதுன்னு சொல்லி அதை பத்தி கேட்கிறேன். அதுக்கு சமாதானம் சொன்ன, சூரிய மண்டல அந்தர்வர்த்தியாக பெருமாளை தியானம் பண்ணலாம், ஹிருதய கமலத்துல இருக்கிறதாகவும் பெருமாளை தியானம் பண்ணலாம், ரெண்டு கண்களுக்கு நடுவில் இருக்கிறவராகவும் தியானம் பண்ணோம். அந்த பெருமாள் எப்படிப்பட்டவரா, சங்க சக்கரம் ஆயுதங்கள் இப்படி பஞ்சாயுதங்களோடையும் தீவிரத்தோடையும் சேர்ந்திருக்கிறவராக தியானம் பண்ணணும். இப்படி எல்லாம் தியானம் பண்ணோம்னாக்க சகலக்ஷேமமும் வரும் என்பதெல்லாம் பத்தி சொன்னார். அதுக்கு மேல உத்தவர் கேட்கிறேன், எல்லாருக்கும் தான் ஆசையா இருக்கு தியானம் பண்ணணும்னுட்டு, இந்த சாம்சாரிகமான ஒரு சில செயல்கள் நம்மளும் நினைக்க விட்டாத பண்ணிடுறத, அதுக்கு நாம என்ன பண்றது? அபியாசனைவ கவுந்தேன்னு சொல்லி கீதையில சொன்ன பிரகாரம் ஒரே நாள்ல பெருமாளையே தியானம் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஒரு அபியாசம் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு பழக்கம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த பகவத் தியானம்ன்றது முழுமை பெறுமே தவிர ஆரம்பத்திலேயே முழுமை பெற்று விடாது என்பது. இது லோகத்துல எத்தனையோ விஷயங்களை நாம பார்த்துட்டு இருக்கோம். ஒன்னும் ஒரு தளிகை பண்றதா இருந்தா கூட முதல் நாளே எல்லாத்துலயும் எல்லாம் பண்ணிட முடியுமான்னு, ஏதோ சாதம் பண்ண தெரியுதுன்னா பாத்துக்கிறான், அப்புறம் சாத்தம் பண்ண தெரிஞ்சுக்கிறான், அப்புறம் ஏதோ ஒரு வஸ்துவா ஒரு முனைப்புனால ஒவ்வொரு வஸ்துவா தெரிஞ்சுக்கிறான். அப்படி கடைசியில சில பேர் அதையும் தெரிஞ்சுக்காத வாங்கி சாப்பிட்டு போறவனாவும் எத்தனையோ பேர் இருந்துட்டு இருக்கான். அந்த மாதிரிதான் பகவத் தியானத்திலையும் கொஞ்சம் கொஞ்சமா பகவத் தியானம் பண்ணும்படியான ஒரு ஈடுபாடு சமக்கிரமான பகவத் தியானம் பண்ணி மோட்ச பரியந்தமான ஐஸ்வர்யத்தை அடையிறதுன்றது சில பேருக்கு சாத்தியமானது, சில பேர் அங்கங்க நடுவுல நின்று விடுறா, இப்படி எல்லாம் இருந்துட்டு இருக்கு. அப்ப எம்பெருமானுடைய தியானத்துல வரசே திவ்யமங்கல விக்கிரகத்தை தியானம் பண்ணணும். அந்த திவ்யமங்கல விக்கிரகத்தை தியானம் பண்றதுதான் மனசுல நிக்கிறதுக்கு காரணமாக இருக்கும்ன்றது ஒரு முக்கியமான விஷயம். நாம தேவப்பெருமாளை தியானம் பண்றோம், ரங்கநாதனை தியானம் பண்றோம், திருவேங்கடமுடியான தியானம் பண்றோம். இப்படி இந்த எம்பெருமானுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை தியானம் பண்ணவனா நம்ம மனசுல அப்படியே இருக்க போறது. இந்த மாதிரி ஒரு தியானம் இது சூரிய மண்டல பிரவர்த்தியாகவோ ஹிருதய கமலத்தில் இருக்கிற பெருமாளோ, இதுல குணாஷ்டக விசிஷ்டனாக பெருமாளை தியானம் பண்றது, அபகத பாப்மா விஜரகா விமுர்த்தியோ பசி பிணி மூப்பெல்லாம் இல்லாதவனாக இருந்துருக்க, கர்ம சம்பந்தம் இல்லாதவராக இருந்துருக்க, இப்படி எல்லாம் தியானம் பண்றதுன்றதெல்லாம் தியான யோகத்தினுடைய விசேஷத்தை பத்தி விஸ்தாரமா சொல்லி அந்த குணங்கள் எப்படிப்பட்ட எம்பெருமானுடைய குணங்களை தியானம் பண்றது, இதுல நம்ம காட்டிலும் உயர்ந்தவராக யார் நினைக்கிறோமோ அவளை தான் நம்ம பார்க்கணுமே தவிர நீச்சமா இருக்கவாளை நம்ம பார்க்க கூடாது. ஆகையால நம்ம இப்படி எல்லாம் தியானம் பண்றோன்ற ஒரு சில விஷயங்கள்ல நீச்சமா இருக்கிறதையும் பார்க்க வேண்டியிருக்கு. நமக்கு பெருமாள் இவ்வளவு சௌகரியம் பண்ணி வச்சிருக்காரு, இந்த சௌகரியத்தின் நடுவுல நாம இருந்துட்டு இருக்கோம். இப்ப நமக்கு என்ன கிடைக்கிறத கொண்டு நம்ம திருப்தியோட இருக்கணும்ன்றதுக்கு இந்த சௌகரியம் கூட இல்லாதவா எத்தனையோ பேர் இருக்காளோ இல்லையோ, அவளை நினைச்சு அவளை காட்டணும் நமக்கு பெருமாள் விசேஷமா அந்த அம்சத்துல நாம புண்ணியம் நினைச்சு அதுக்கோசரம் அம்பானி அதானின்னு நினைச்சுட்டு அவன மாதிரி நான் பணக்காரன் ஆகலையேன்னு நம்ம நினைச்சுக்க முடியுமான்னு நினைச்சுக்க வேண்டான்றதெல்லாம் பத்தி இது எப்படி நம்மளுடைய தியானம் இருக்கணும்ன்றது அந்த பகவத் விஷயத்துல தான் சித்திரம் இருக்கு. பரமாத்மனி யோரக்தா விரக்தா அபரமாத்மனி, பரமாத்மாவனிடத்துல ஈடுபட்டவனாக இருந்துட்டு இருக்கிறவன், அபரமாத்மனி விரக்தா,
பரமாத்மா தவிர மீதி விஷயங்கள்ல விரக்தி, அதுல ஒரு நோக்கு இல்லாதவனாக இருக்கின்றானே, இப்படிலாம் சொல்லி அந்த தியானம் பண்றதனுடைய பெருமையையும் அந்த தியானம் பண்ணினா வரக்கூடிய பலன்களையும் பத்தி சொல்லி சொன்னார். இங்க உபாசனம் தான் சொல்றது. உபாசனத்துல அங்கமாக சொல்லப்படுவது தாரணம் என்பதாக. யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம் இப்படின்னு எல்லாம் சொல்லச்சு இங்க தாரணம், சமாதி. சமாதின்றது 8வது, அதுவேதான் பலனும். அதுக்கு முன்ன சொல்லக்கூடிய தாரணம்னு சொல்லி சொல்ற. தாரணம் அத பத்தி இப்போ சொல்ல போறேன். ஸ்ரீ பகவான் உவாச்ச ஜிதேந்திரியஸ்ய யுக்தஸ்ய ஜிதஸ்வாசஸ்ய யோகினः மயி தாரயதச்சித்தம் உபதிஷ்டந்தி சித்தயः. உத்தவ உவாச்ச கயா தாரணயா கிம் ஸ்ருதே கதம் வா சித்திரச்யுத கதி வா சித்தயோ ப்ரூஹி யோகினாம் சித்திதோ பவானே. பெருமாள் சொல்ற, புலனடக்கம் உடையவனாக இருக்கிறவனுக்கு ஜித சுவாசத்தை தன்னுடைய காத்து மூச்சு காத்த விடுற விஷயங்கள்ல கூட தன்னுடைய ஒரு கட்டுப்பாடோடு இருக்கிறவனாக ஒருத்தன் இருந்தான்னா யோகிகளுக்கு மைதார சித்தமுட்டந்து உபதிஷ்டந்து சித்தையா, இந்த மனசை எம்பெருமான் விஷயத்திலேயே வச்சான்னாக்க வைக்கிறவாள் விஷயத்துல அந்த யோகிகளுக்கு பல சித்திகள்லாம் ஏற்படுகின்றன என்று பெருமாள் சொல்ற. சொன்ன உடனே உத்தவர் கேட்கிறே, இப்படி யோகிகள்ல வரைச்சு தாரணையா கிம்சித்து கதம் வா சித்தி. இந்த சமாதின்றது சித்திய சொல்ற விஷயம். இது அங்கம் அங்கே ரெண்டுமா ஆறுது. தாரணம்ன்றது அந்த சமாதிக்கு முற்பட்ட ஒரு நிலை. அந்த தாரணம்னு சொல்லச்சே ஒரே விஷயத்த மனசுல வாங்கிண்டு அது ஒன்னையே நினைக்கும்படியான ஒரு நிலை இருக்கு, அதுதான் தாரணம்னு சொல்லி சொல்றது. இப்ப ஈஸ்வர சிந்தன ரூபமான ஒரு யோகத்துல தாரணம்ன்றது அந்த எம்பெருமானையே நினைச்சுட்டு இருக்கு. தைல தாராவது அவிச்சின்ன ஸ்மிருதி சந்தான ரூபம். நாம கூட பெருமாளை நினைக்கிறோம், நினைக்காதெல்லாம் இல்லை, நிச்சயம் நினைச்சுதான் இருந்துட்டு இருக்கோம். ஒரு நாளைக்கு வெய்யத்துக்கோசரம் நினைக்கிறோம், ஒரு நாளைக்கு இந்த வரைக்கும் என்னை காப்பாத்தினாரு அந்த வரைக்கும் சந்தோஷம்னு ஒரு நாளைக்கு நினைக்கிறோம். இப்படிலாம் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விதமா நம்ம நினைக்கிறோம். ஆனா பெருமாள் நினைக்கிறதுல வரைச்ச இந்த தாரணம்ன்றது இந்த அவிச்சின்ன ஸ்மிருதி சந்தானம் தொடர்ந்து நினைக்கிறது, எப்பவுமே நினைச்சுட்டு இருக்கு, அதுதான் தாரணம்னு சொல்லி சொல்றது. தாரணம்ன்றது மனசுல தங்குவது. இப்போ நம்ம அத்தியனம் பண்றோம், திவ்ய பிரபந்த அத்தியனம் பண்றோம், வேதம் அத்தியனம் பண்றோம், இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். பண்ணா நம்ம மனசுல அது எத்தனையோ நாள் திரு சொல்லி உரு சொல்லி அது பண்ணாதான் மறந்து போகாத மனசுல நிலைக்கிறது. இல்லைன்னாக்கா சீக்கிரமா கூட வந்துடும் சில பேருக்கு. ஆனா தாரணம்ன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன ஆபீஸ்ல என்னோட கூட வேலை செஞ்சவன் சோமநாதன் பேரு. அவனுக்கு 9ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் எல்லாம் வாசிச்ச பாடமா இருக்க, இங்கிலீஷ் பாடம்லாம் அப்படியே நின்றுடும். அவன் 50 வயசுல அந்த 9ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ்ல வாசிச்ச அந்த பாடத்தெல்லாம் அப்படியே நம்ம போக்குற பாடம் சொல்ற மாதிரி, பொருள் சுத்தம் சொல்ற மாதிரி அவன் சொல்லுவான். ஏன்னா அவனுக்கு அதுல ஒரு ஈடுபாடு இருந்துருக்கு. அவனுக்கு அந்த மாதிரி அது ஒரு சுலபமான விஷயம். யாருக்கு எதில் ஈடுபாடு இருக்கோ, ஈடுபாடு இருந்தாதான் இருக்கிற விஷயம்தான் மனசுல தங்கும். ஈடுபாடு இல்லாத விஷயம் மனசுல தங்காது. இப்போ உத்தவர் கேட்கிறேன், உம்ம விஷயத்துல ஈடுபாடோட உண்மை தானம் பண்ணணும், தியானம் பண்றது தாரணம் தரிக்கணும், மனசுல தங்கணும். அப்படி மனசுல தங்க வச்ச தங்கித்துனாக்கா அதனால என்ன சித்தி ஏற்படும் அதை நீர் சொல்லணும். இந்த தாரணத்தினுடைய பிரயோஜனம் என்ன, அந்த தாரணம் எத்தனை வகைப்பட்டதாக இருக்குன்னு உத்தவர் கேள்வி கேட்கறதுக்கு அதுக்கு சமாதானம் சொல்றதாக இந்த அத்தியாயம் அமைஞ்சிருக்கு. அதுக்கு பகவான் சாதிக்கிற
सिद्धयो अष्टौ दश प्रोक्ता धारण योग पारगैः तासाम् अष्टौ मत्प्रधाना दशैव गुणहेतवः 18 சித்தி ஏற்படுறோம். நாம அஷ்டைஸ்வரிய சித்தின்னு 8 சித்தி தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இங்க 18 சித்தி சொல்ற. இந்த 18 சித்தியில 8 சித்திகள் சரீர பிரயுக்தமானது, மீதி 10 சித்திகள் குண பிரயுக்தமானவை என்பதாக சொல்ற. அனிமா மகிமா மூர்த்தே லக்ஷ்மா பிராப்திர் இந்திரியைஹி பிராகாமியம் ஸ்ருத திருஷ்டேஷு சக்தி பிரேரண மீசதா குணேஷு அசங்கஹ வசிதா यत् कामस्तदवस्यति एतामे सिद्धय सौम्य अष्टौ औत्पत्तिकौ मताः अनूर्मिमत्वं देहेऽस्मिन् दूरश्रवणदर्शनं मनोजवः कामरूपं परकाय प्रवेशनं स्वच्छन्द मृत्युः देवानां सह क्रीडार्थदर्शनं यथा संकल्प संसिद्धिः आज्ञा प्रतिहता गतिः त्रिकालज्ञत्वं मद्वन्द्वं परचित्ताद्यभिज्ञता अग्निकाम्बुविषादीनां प्रविष्टम्भो पराजयः एताश्चोद्देशतः प्रोक्तां योगधारणसिद्धयः यया धारणया या स्यात् यथा वा स्यान् निबोध मे. மொத்தத்தில் 18 சித்திகள் சொல்லப்படுகின்றன. அதுல 8 சித்திகள் இந்த சரீரத்தோட தொடர்புடையவையாக உள்ளன. மீதி 10 சித்திகளும் குணத்தையும் ஈஸ்வரனை அடையிறது, அதுல அந்த மாதிரி விஷயங்களை 10 சித்தி சொல்லப்படுகின்றன. இதுல முதல் 8 சித்தி சொல்லின்றது அனிமா மகிமா மூர்த்தை. நம்மளுடைய சரீரத்தை குறிக்கிறது, சின்னதா ஆக்கிக்கிறது, அனிமா என்று சொல்லப்படுகிறது. அப்போ மூர்த்தையே அந்த சரீரத்தை சூட்சமாக ஆக்கிக்கிறது. மகிமான்னாக்க இந்த சரீரத்தையே பெருசா ஆக்கிக்கிறது. ராமாயணத்துல ஹனுமார் சீதா பிராட்டின்றதுல சீதா பிராட்டி வேதனைப்பட்டு இருக்கா. தம் பத்மதள பத்ராட்சம் சிம்ம விக்ராந்த காமினம் தன்யா பசியந்தி மேனாதம் கிருத்தஜம் பிரேவாதினம்னு ஏதோ பாக்கியம் பண்ணின வாழலாம். என்னுடைய கணவரை சேவிச்சுட்டு இருக்கா, அந்த ராமனை சேவிச்சுட்டு இருக்கா. நான் எப்படி தௌர்பாகியத்தினால இந்த அசோகவனத்துல சிவசிபா விருட்சத்தின் கீழே உட்காந்து ஆயுதம் கிடக்கிறேன் என்று சீதா பிராட்டி சொல்றாங்க. அப்போ சொல்லச்சே ஹனுமார் சொல்ற, நீ ஒன்னும் அழுதுன்னு இருக்க வேண்டாம், இப்பவே என் முதுகுல ஏறிடு, நான் ஒன்னு கொண்டு விட்டு வர்றேன்னு சொல்ற. அப்ப சிரிச்சுட்டு சொல்றானா சீதா பிராட்டி, கபித்வம்னு உன்னுடைய குரங்கு புத்திய காமிச்சிட்டிய, நீ இவ்வளவு உண்டு இருந்துட்டு நான் இவ்வளவு பெரியவளா இருக்கேன், என்னை எப்படி உன்னால தூக்கி போக முடியும்? இது குரங்கனுடைய ஒரு அவியவஸ்த சித்தியத்தை காண்பிச்சுட்டேன். நவம் பரிபவம் கிருத்தம்னு இது வரைக்கும் இந்த மாதிரி பரிபவத்தை நான் அனுபவிச்சதே கிடையாது, இன்னைக்கு இப்படி வந்துட்டேன்னு சொல்லிட்டு அவர் பெரிய ரூபத்தை காண்பிக்கிறார். இப்போ உடலை குறிக்கிண்டு சின்னதா ஆறுதுன்றது இது அனிமா. கரிமா பெருசா ஆறுதுன்றது இருக்கு, இது கரிமா. மூர்த்தேகே அனிமா மகிமா லகிமா பிராப்திஹி இந்திரியைஹி. இது லகிமா லேசா ஆயிடுறது. அங்க சொல்லச்சே கரிமான்றது அடுத்தது சொல்றது. இந்த சின்னதா இருந்தா கூட தூக்க முடியாத போறது இருக்கு, அது கரிமான்னு சொல்றது. மகாபாரதத்துல ஒரு நிகழ்ச்சி, ஹனுமார் ஒரு இடத்துல பட்டுன்ற பேர் பட்டுண்ட அந்த வழியில வாழ
நீள தொங்க போட்டு வச்சு வழியில இருந்துட்டு இருக்கோம் உட்காந்துட்டு. பீமசேனனுக்கு தானா காட்டிலும் பராக்கிரமசாலி யாரும் இல்லைன்ற ஒரு எண்ணம். அதனால பீமசேனன் என்ன பண்ணுவான்னா, அந்த குரங்க நகர்ந்து போ அப்படின்னு சொல்லுவான். இது அனுமார்னு தெரிஞ்சுக்காத. அனுமார் நகர்ந்துக்க மாட்டேன், இல்லப்பா எனக்கு ரொம்ப அசக்தியா இருக்கு அப்படின்னு. சரி வாழை சுருட்டிக்கோ அப்படின்னு. இந்த வால் தானே, இந்த வாழை எடுத்து போட்டு நீ பாட்டுக்கோ அந்த வழியில போலாமே சொன்ன. அந்த வாழை தூக்கி பார்க்கறான், பீமனால தூக்கவே முடியல. அதுக்கு அவ்வளவு வலுவா எடுத்தான். அது அனிமா மகிமாச்ச ததா லகிமா கரிமா வசித்வம் ஐஸ்வர்யம். வசித்வம் அப்படின்னா தனக்கு தான் சுவாதீனமாக இருக்கிறது வசித்துவம்னு சொல்றது. ஐஸ்வர்யம் மீதி பேரை நியமிக்கிற ஒரு சாமர்த்தியம். பிராப்திகி பிராகாமியம். பிராப்திகி அவன் என்ன நினைக்கிறவன் நினைக்கிறத அடையிறது, இஷ்டத்தை அடைவது. பிராகாமியம் அவன் மனசுல சங்கல்பிச்சாலே அதனாலேயே கிடைக்கிறது. இப்படி யோகயுக்தனாக இருக்கிறவாளுக்கு 8 சித்தி ஏற்படும் என்று சொல்லப்படுகிறது. இப்ப இந்த 8 சித்தியும் இந்த லோகத்துல இருக்கிறவாளுக்கு அதாவது இந்த சரீரத்தோட தொடர்பு இருந்துட்டு இந்த சரீரத்தோட இருக்கிறது, இது சின்னதா இருக்கிறதோ பெருசா இருக்கிறதோ பலுவா இருக்கிறதோ லேசா இருக்கிறதோ இப்படி எல்லாம் இருக்கிறது இருக்கு. இது இந்த சரீரத்தோட தொடர்புடையது. இதனால சாம்சாரிகமான ஒரு நிலையில வேணா பிரயோகம் இருக்கும். இதுல நீர் மேல் நடப்பான், நிழலில் மறைவான், தாழ்வுதுவான், இப்படி எல்லாம் திருமங்கை ஆழ்வாருடைய சிஷ்யர்கள் இருந்தனர்னு சொல்லி சொன்னார். இப்படி எங்கன்னா ஒரு இந்த தஸ்கர காரியத்தை பண்ணிட்டாள்னாக்கா பெரிய பிரவாகம், காவேரியில பிரவாகம் போயிட்டே இருக்கும், தெரித்திண்டு வருவா. தெரித்திண்டு வந்தா அவன் என்ன பண்ணுவான், நீர் மேல் நடப்பான்னு சொல்லிட்டு அந்த காவேரி பிரவாகத்திலே நடந்து நீளம் இந்த கரையில இந்த கரைக்கு போடுவான். இவெல்லாம் இங்கே தான் பார்த்துட்டு இருக்கணுமே தவிர போகவே முடியாது, அப்படி போயிடுவான். அவன் நிழலில் மறைவான். இவன் என்ன பண்ணுவான், இவளை தெரித்திண்டு வருவான். இவன் நிழல்லையே அவன் பின்னாடி அவன் இருந்துருவான். ஆனா இவளால திரும்பி பார்த்தாள்னாக்கா நிழல்லே தான் ஒன்றும் அவனு கண்டுபிடிக்கவே முடியாது. அவன் பக்கத்திலேயே இருந்தான்னா கூட அவனை கண்டுபிடிக்கவே முடியாது. தாழ் ஊதுவான்னு பெரிய பூட்டு இருந்ததுன்னா அந்த பூட்டை அப்படி ஊதினான்னாக்கா போருமா, அந்த எப்பேற்பட்ட பூட்டா இருந்தாலும் திறந்துருமா. இப்படிலாம் ஒரு சாமர்த்தியம் அவளுக்கெல்லாம் இது நல்லதுக்கா கெட்டதுக்கான்றதெல்லாம் அடுத்த விஷயம். இதெல்லாம் ஒரு சாமர்த்தியம்ன்றதுக்காக சொல்றேன். இப்படி இதுல முதல்ல சொன்ன அந்த 8 சித்தியும் இது ஔத்பத்திகம் உற்பத்தியானது. இது இந்த லோக விவகாரங்களுக்கு ஏற்புடையதாக இருக்கக்கூடியது. அனூர்மிமத்துவம் தேகேஸ்மின் தூர சிரவண தரிசனம். அனூர்மிமத்துவம் ஊர்மி ஷட்கம்னு சொல்றது. அசனாயா பிபாசா, அதாவது பசி தாகம், வெயில் சீதோஷ்ணம், இது மாதிரி மரணம் துக்கம் இவைகளை எல்லாம் கடந்ததாக இருந்திருக்கிறது. அது ஊர்மி ஷட்கம்னு சொல்றது. இதை கடந்ததாக இருக்கிறது. தூர சிரவண தரிசனம். தூரஸ்தமாக எங்கேயோ இருக்கக்கூடிய தூரஸ்த சர்வபூத சப்த ஞானம். அந்த எல்லா வஸ்துக்களுடைய சப்தத்தை தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயம். தூர தரிசனம்ன்றது இருக்க, அந்த தூரமா இருக்க சர்வ வஸ்து சாட்சாத்காரம். எங்கேயோ இருக்கிற வஸ்துவா இருந்தா கூட இங்கேருந்தே அவனால பார்க்க முடிகிற ஒரு நிலை இருக்குது. மனோஜவகா காமரூபம். எங்க மனசு இருக்கோ அந்த மனசு இருக்கிற இடத்துல சரீரம் வேகமா போறதும். மனசளவு வேகம் எதுவுமே போகாது இல்ல. சரீரம் எப்படி போகணும்னா அதுக்கு தனியா தானே போக முடியும். ஆனா மனோஜவகான்னு மனசளவு வேகத்தோடு சரீரமும் போறது. காமரூபம் பரகாய பிரவேசனம். காமரூபம் தாம் விரும்புற உருவத்தை எடுத்துக்கிறது. பரகாய பிரவேசனம் இந்த இன்னொருத்தனுடைய சரீரத்துக்குள்ள பூந்துண்டு அந்த நம்மளுடைய இந்திரியங்கள்லாம் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் நியத்தமாக இருந்துட்டு இருக்கும்.
அந்த இந்திரியங்களோட கூட இன்னொருத்தனுடைய சரீரத்துல பூந்துண்டு அந்த சரீரத்தை கொண்டு அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்க, அது பரகாய பிரவேசனம். ஸ்வச்சந்த மிருத்யு, நாம எப்போ விரும்புறோமோ அப்போ இந்த சரீரத்தை விடுறது. இப்ப இந்த யோக மகிமையினால பீஷ்மர் முதலானவர்கள்லாம் உத்தராயணம் வரட்டும், நான் அப்புறம் இந்த சரீரத்தை நான் விடுறேன்னு அவர் காத்துட்டு இருக்கேன். அந்த மாதிரி ஸ்வச்சந்த மிருத்யு. தேவானாம் சக கிரீடார்த்த தரிசனம், தேவதைகளோட கூட கிரீடார்த்தமாக அந்த தேவதைகளும் இவளோடு இருந்து விளையாடும்படியான ஒரு தரிசனம். யதா சங்கல்ப சித்தி, அவன் என்ன மனசுல நினைக்கிறானோ அது. ஆஜ்ஞா பிரதிகதா கதிகி, இவன் ஒரு கட்டளை இட்டான்னா அந்த கட்டளைக்கு எந்த ஒரு தடையும் இல்லாமல் அது நடக்கக்கூடியது. திரிகால தத்துவம் அத்வந்த்வம் பரசித்தாத் அபிஜ்ஞதா, திரிகால தத்துவம் 3 காலத்தையும் உணர்வது. பரசித்தாத் அபிஜ்ஞதா, 2 பேர் எதிர இருந்தான்னா அவன் மனசுல என்ன இருக்குன்றது இவன் மனசுக்கு தானே புரிஞ்சு போயிடுமோ. பரசித்தம், அவன் மனசுல என்ன நினைச்சுட்டு இங்க வரான் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது. அக்னிர்காம்பு விஷாதீனாம் பிரவிஷ்டம் போ பராஜயா, நெருப்புல விழுந்தாலும் விஷத்தை கொடுத்தாலும் தண்ணீர்ல போட்டாலும் அவனுக்கு ஒரு தோல்வியே இல்லாமல் இருக்கிறது. பிரகலாதன் மாதிரி பெருமாளால ரட்சணம் பண்ணக்கூடிய ஏதாச்சோத்தேசா புரோக்தா யோக தாரண சித்தையா, இந்த யோக தாரணத்தினால வரக்கூடிய சித்திகள் இது பொதுப்படையா சாமான்யமா சொல்லியிருக்கிறது. இந்த மாதிரி இன்னும் பல சித்திகள் எல்லாமும் ஏற்படும் என்று சொன்னார். இதுக்கப்புறமா இந்த அணிமான்றது எப்படி ஏற்படுறது, மகத்துவம் கரிமா எப்படி ஏற்படுறது, இதெல்லாம் பத்தி விஸ்தாரமா சொல்றார். அந்த எம்பெருமானுடைய அந்த பூத சூக்ஷ்மங்கள்ல எதை எதெல்லாம் பெருமாளோட சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி பரமாணு ரூபமான மனச அந்த பூதத்தோட கூட இருக்கிறது, இதெல்லாம் பெருமாளோட சேர்க்கறதெல்லாம் பத்தி சொன்னார். மத் விபூதிர் அனுத்தியாயன்னு ஸ்ரீவத்சாஸ்திர விபூஷிதம் விபூஷிதாக துவஜாதபத்திரம் வெஜனாக சபவேத் அபராஜிதா. இதெல்லாம் என்னத்துக்குப்பா? மத் விபூ, எம்பெருமான் எப்படி எழுந்துட்டு இருந்துருக்க, அந்த எம்பெருமானுடைய திவ்ய மங்கள விக்கிரகத்தை எப்பவுமே தியானம் பண்ணி ஸ்ரீவத்சா விபூஷிதன்னு பெருமாள் ஸ்ரீவத்ச சின்னமாக கௌசுபத்தை சமர்ப்பிச்சுட்டோம். இப்படி சங்க கத ஆயுதங்களோடையும் அவருடைய திருவடியில பார்த்தோம்னாக்க சங்கத்வஜ, சங்கரேகை, பத்மரேகை, துவஜரேகை, சக்கர ரேகை, இப்படி பல ரேகைகளோட இருக்கிறதெல்லாம் தியானம் பண்ணான்னாக்க அவனுக்கு எந்த ஒரு சன்னிவேசத்திலையும் தோல்வியே வராது என்று சொல்ற. உபாசீனஸ்ய மாஹதே மாமேவம் யோக தாரணயா புனः சித்தய பூர்வ கதிதா உபதிஷ்டந்த்ய சேஷதः. இப்படி உபாசனம் பண்றதுக்காக என்னையே தியானம் பண்ணிட்டு இப்படி தாரணம்னு சொல்லக்கூடிய அங்க பிரகாரத்துக்கு மனசுல தரிச்சுண்டு ஒருத்தன் கணக்கு இருந்தான்னாக்கா ஏற்கனவே சொன்ன 18 சித்திகளும் அவனுக்கு கிடைக்கின்றன. மத்தாரண்யம் ஆகையில புலநடக்கத்தோட அவன் இருந்துருக்கான். ஜிதேந்திரியஸ்ய தாந்தஸ்ய ஜித சுவாசாத்மனோ முனேஹே மத்தாரணம் தாரயித்தா கானுசித்திஹி சுதர்லபா. ஜிதேந்திரியஸ்ய புலன்களை அடக்கி, அதாவது புலன்கள்னு சொல்லச்சே கர்மேந்திரியம் ஞானேந்திரியம்னு 2 விதமான இந்திரியங்கள். அந்த பாக்கியமான இந்திரியங்களாக இந்த 10 இந்திரியங்கள் சொல்லப்படுகின்றன. ஆந்தரிகமான இந்திரியம் மனசு, அதை உள்ளிந்திரியமாக சொல்றோம். இப்படி இந்த இந்திரியங்களை அடக்கி ஒருத்தன் இருந்தான்னாக்க ஜித சுவாசாத்மனோ முனேஹே, ஜிதசுவாசம் தன்னுடைய உச்சுவாச நிச்சுவாசம் மூச்சு காத்த கூட தன்னுடைய கட்டுப்பாடுல வச்சுருக்கவனாக ஒருத்தன் இருந்து
பெருமாளையே மனனம் பண்ற மனன செயலனாக ஒருத்தன் இருந்து முனியாக இருந்தான்னாக்க மத்தாரணம் தாரயதா கானு சித்திகி சுதுர்லபா. இப்படி எம்பெருமானையே தியானம் பண்றவனுக்கு எந்த சித்தி தான் கிடைக்காது. அவனால அடைய முடியாததுன்றது எதனா ஒண்ணு உண்டான்னா எல்லாம் கிடைக்கும்னு அப்படின்னு. அந்தராயம் வதந்தேதான் யுஞ்சதோ யோகம் உத்தமம் யயா சம்பத்தியமானஸ்ய காலக்ஷேபண கேதவசான். யோகம் பண்றவா பகவத் தியானம் பண்றவாளுக்கு கண்டிப்பா சித்தி, அவ நினைக்கிற சித்தி கிடைக்கதான் கிடைக்க போகுது. ஒரு கர்மாவனால பாப விசேஷத்தினால இதுக்கு தடங்கள் வரலாம். அங்க தடங்கள் வந்ததுன்னாக்க இப்ப இந்த யோக சித்தியில மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும்னு அவசியம் கிடையாது. இது எட்டப்பட கல்படையாக அவன் மறுபடியும் அந்த பாப்ப விசேஷம் அந்த தடங்கள் போயிடுச்சுனாக்க தானா மேல யோகத்தை தொடர்ந்து யோக சித்தின்றது ஏற்பட போறது. இப்ப தடங்கள்னால வரக்கூடிய கஷ்டம் என்ன அப்படின்னா போஸ்ட்போன்மெண்ட் தான். கொஞ்சம் நாள் கழிச்சு அந்த சித்தி ஏற்பட போறது, இல்லைன்னாக்கா சீக்கிரமா அந்த சித்தி ஏற்பட போறது. ஆகையால ஒரு நல்ல காரியம் நாம பண்ணோம்னாக்கா அந்த நல்ல காரியம்ன்றது அது பலன் கொடுக்கறதுக்கு விளம்பமான ஆகலாம், ஆனா கண்டிப்பா பலன் கொடுத்துதான் ஆகும். ஆகையால நமக்கு நல்லதை பெருமாள் கொடுக்கதான் கொடுப்பேன். அத நாம மனசுல நினைச்சுண்டு எப்பவும் நாம நல்ல காரியத்தையே பண்ணணும். ஆகையால இத சொல்ற ஜன்மௌஷதி தபோ மந்திரைஹி யாவதி ரிஹ சித்தயः யோகேன ஆப்தா சர்வா நான்யைர் யோகத்தின் தியஜேத் என்று சொல்ற. அதாவது சில சமயங்கள்ல ஒரு பிறப்புனாலேயே சில பேருக்கு சில சித்தி ஏற்படும். இது ஜென்மனால. சில பேர்லாம் இந்த குறி சொல்லுவா. குறி சொன்னாக்க அவ வாக்குல ஏதோ ஒரு ஜென்மாந்தரத்துல இருக்கக்கூடிய ஒரு புண்ணியம். அதெல்லாம் நான் பொய்ன்னு சொல்லவே இல்லை. அது எவ்வளவு தூரம் நேரம் இருக்கும்ன்றது நமக்கு தெரியாது, அவ்வளவுதானே தவிர ஜோதிஷாஸ்திரத்தை நான் பொய்யன்னு சொல்லல, சகுன சாஸ்திரத்தெல்லாம் நான் பொய்யன்னு சொல்லவே இல்லை. ஆனா உனக்கு விசுவாசம் இருக்கா அப்படின்னா சாஸ்திரத்துல விசுவாசம் இருக்கு, ஆனா சாஸ்திரத்தை சொல்றவா பேர்ல விசுவாசம் குறைவா இருக்கு. இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். ஆகையால இப்ப சில ஜென்மா பிறப்பினாலேயே சில பேருக்கெல்லாம் சில குணங்களை சொல்லும்படியான ஒரு இது வரும். சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பூமி அடியில இருக்கக்கூடிய ஜலத்தினுடைய சோர்ஸ், இந்த இடத்துல ஜலம் இருக்குன்றத சொல்றதுக்கு அவளுக்கு தனி சாமர்த்தியம் இருக்கு. அவ ஏதோ ஒரு தேங்காயை உருட்டுவா, இது பண்ணுவா. இந்த மாதிரி எல்லாம் எங்கேயோ நான் பார்த்துருக்கேன் சில இடங்கள்ல. இந்த இடத்துல பள்ளம் தோண்டினா கிணறு வெட்டினாக்கா இல்ல போர் போட்டு போனா இந்த இடத்துல நல்லா ஜலம் வரும், இந்த இடத்துல வராது அப்படின்னு எல்லாம் எந்த ஒரு உபகரணத்தினுடைய தேவையும் இல்லாமலே அவ சொல்லக்கூடிய சாமர்த்தியம் படைத்தவர்களாக இருக்கிறவா. அவளுக்கு அந்த பிறப்புனால ஏற்படக்கூடிய ஒரு சாமர்த்திய விசேஷம் ஜன்மனா ஏற்படுறதுன்னு இது முதல்ல சொல்ற. சில சமயங்கள்ல மந்திரத்தினால ஓஷதிகள்னால இதெல்லாம் எல்லாம் ஒரு சித்தி ஏற்படுறது. தபஸ்னால இதெல்லாம் ஒரு சித்தி இருக்க. இந்த எல்லா சித்தியும் எதனால ஏற்படும் அப்படின்னா இந்த பகவத் தியானம் பண்றமே இந்த தாரணத்தினாலேயே எல்லா சித்தியும் ஏற்பட்டு போயிடுமா. சர்வாசாம் அப்படி சித்தீனாம் ஹேது பதிஹி அகம் பிரபு அகம் சாங்கியஸ்ய யோகஸ்ய தர்மஸ்ய பிரம்மவாதினாம். உலகத்துல இருக்கிறவாளுக்கு ஒரு சித்தி ஏற்படணும்னாக்க என்னுடைய சங்கல்பம் இல்லைன்னா அந்த சித்தி ஏற்படாது. சர்வாசாமக்கு சித்தினாம் எல்லா சித்திகளுக்கும் ஹேத்துவாக நான் தான் காரணமாக இருந்துருக்கேன். ஒருத்தனுக்கு பிறப்புனாலேயே ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு சாமர்த்தியம் வருதுன்னா அதுவும் எம்பெருமானுடைய அனுகிரகத்தினால ஏற்படுது. அந்த மந்திரத்தினாலேயோ மணியினாலேயோ எல்லாத்தினாலேயும் உண்டு. ஔஷதிகள்
சில பேர்லாம் இப்ப ஜோசியத்துல சொல்லியிருக்கேன், இந்த கல்லு ராசி கல்லுன்னு அந்த கல்லு போட்டுண்டா, இந்த ரத்னம் போட்டுண்டா விசேஷம், இது போட்டுண்டா விசேஷம்னு வாஸ்தவம். அது எல்லாமே சத்தியம்தான். எந்த சாஸ்திரமும் நான் பொய்யன்னே சொல்லல. ஆனா நமக்கு அது ஒவ்வொன்றது நமக்கு அதுதான் ஏற்பட்டதுன்றத தீர்மானம் பண்றதுக்கு நமக்கு சக்தி இல்லைன்றதுதான் என்னுடைய எண்ணம். ஆகையால எந்தெந்த சக்தி சாதாரணமா இருக்கிறவாளுக்காட்டிலும் விசேஷ சக்தின்னு சொல்லப்படுகிறதோ அவை எல்லாமே என்னுடைய அனுகிரகத்தினாலதான் ஏற்படுறது. யாரால என்னையே மனசுல இருத்தி கொண்டு தியானம் பண்ண முடிஞ்சதாக இருக்கவாளோ அவளுக்கு கிடைக்காத சித்தியே கிடையாது. லௌகிகமான சித்தி, மீதி இந்த உலகத்துல உண்டான சித்தி, மீதி மோட்சத்துக்கு சாதனமாக இருக்கக்கூடிய சித்திகள், எல்லா விதமான சித்திகளும் கிடைக்கும். ஆகையால நாம உள்ளும் புறமுமாக, அதாவது வெறும் மேலுக்கு மாத்திரம் பகவத் தியானம்ன்றது இல்லாமல் ஆந்தரிகமாகவும் மனதளவுலையும் எம்பெருமான தியானம் பண்ணிட்டு இருந்தோமானாக்கா நமக்கு சகல க்ஷேமமும் ஏற்படும், எல்லா சித்திகளும் ஏற்படும்னு உத்தவருக்கு உபதேசம் பண்ற முகமாக நமக்கு உபதேசம் பண்ற. நமக்கு ஒன்றும் அப்படிலாம் பட்ட சித்தியெல்லாம் ஒன்றும் வேண்டாம். இருக்கிற காலத்துல பெருமாளை தியானம் பண்ணிட்டு அந்த தியானம் பண்ணுவதற்கு உண்டான சக்தியை பெருமாள் கொடுத்தேன்னாக்கா அது போறோம். அது தடங்கள் இல்லாத தியானம் பண்றதுக்கு உண்டான சக்தியை பெருமாளத்தை பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः.